அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குரான் தப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இன்றைக்கி நாம் சூரத்துல் லைல் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலகத் தக்ர வல்லுன்ஷா இன்ன சயகும் லசத்தா ஃபம்மா மன் ஆதா வத்தகா வசத்தக பில் ஹுசனா ஃபசனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீது சத்தியமாக, ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பவற்றின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும். எனவே எவர் தான தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை அஞ்சுகின்றாரோ, நல்லவற்றை அதை நல்லதென்று உண்மையாக்குகிறாரோ, அவருக்கு நாம் சுலபமான சுவர்க்கத்தின் இலேசாக்குவோம். மக்காவில் அருளப்பட்டது. அல்லாஹ் இரவின் மீது சத்தியம் பண்ணி பகல் மீது சத்தியம் பண்ணி அவன் என்ன சொல்கிறான்டா, ஆணையும் அவன் படைத்திருப்பதின் மீது சத்தியம் பண்ணி நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பல வகையானது. அது நாம் தான் முயற்சியில் நல்லது எது கெட்டது எதுன்னு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதில் அல்லாஹ் சொல்கிறான், எனவே எவர் தான தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை அஞ்சி கொண்டாரோ, நல்லவற்றை நல்லதென்று உண்மையாக்கிறானோ, அவருக்கு நம்ம சுலபமான சுவர்க்கத்தின் வழியை லேசாக்குவோம் அப்படின்னு அல்லாஹ் இதில் சொல்கிறான். நம்ம அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் 2 வானவங்க இறங்காமல் இருப்பதில்லையாமா. அந்த 2 விதத்தில் ஒருவர் இறைவா உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார்கள். மற்றொருவர் சொல்வாராமா, வானவர் இறைவா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்கிறாங்க, 3 விஷயங்களை உங்களிடம் நான் சத்தியம் செய்து அறிவிக்கிறேன், அதை நீங்கள் பேணி கொள்ளுங்கள். முதலாவது தர்மம் செய்வது ஒரு மனிதனின் சொத்தை குறைத்து விடாது. 2வது, அநீதம் செய்யப்பட்ட ஒருவன் அது விஷயமாக அவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை. 3வது, யாசகத்தின் வாசலை ஒருவன் திறந்து கொண்டால் இழிவின் வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை. அதே மாதிரி அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காமல் செல்வத்தை நீ முடிச்சு போட்டு வைக்க வேண்டாம். அவ்வாறு நீ